பலாப்பழம் ஏலத்தில் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பலாப்பழம் எடுக்கிறதுல பயங்கர டெக்னிக்ஸ் இருக்குது. அது முழுமுள்ளாக இருக்கும், உள்ளார இனிப்பாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எது இனிப்பாக இருக்குங்கிறத செக் பண்ணுறது நம்ம பெரிய விஷயம். அதில் வந்து ஏலத்தில் வச்சோடனே இது மாதிரி கீரி வைப்பாங்க. அந்த கீரி வைக்கிறதுல அந்த கலர் டேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து பார்த்து எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு பெரிய டெக்னாலஜியே. அதை நம்ம எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நம்மளும் நிறையா பலாப்பழத்தில் ஏமாந்தோம். எல்லாம் ஒரே மாதிரி. அதனால் சும்மா பலாப்பழம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்காக வந்தேன். ஆனால் ஒரு பலாப்பழத்தையும் ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை. ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு எது மாட்டுதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் மாட்டிக்கிச்சு. இது இந்த பலாப்பழத்தை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம நல்லா இனிக்கும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்துருக்கோம். எடுத்து வந்து நல்லா இதை அரிஞ்சு எடுக்கிறது அதை விட ஒரு பெரிய கலை. எடுப்போம் ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துகிட்டு நல்லா கையில் எண்ணெய் தடவி டக்குன்னு எல்லாத்தையும் எடுப்போம். எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இந்த பலாச்சுலை நம்மளை ஏமாற்றிருக்கா இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். இது கலரை பார்த்திங்கன்னா பயங்கர மஞ்சள் கலராக சூப்பராக இருக்குல்ல, செம கலர். இந்த மாதிரி கலர் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஏமாறாது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெள்ளை கலர் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் பேர்ல் எல்லோவாக இருந்தால் தான் அப்படி இருக்கும். இது நல்ல எல்லோவாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நல்லா இனிக்கும். எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா இந்த பலா கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தேர்ன கொட்டையாக இருக்குங்க. ஆமாங்க. ஓ சூப்பர் டேஸ்ட் தான். எங்கே பாருங்கள், நான் திங்கலான்னு பார்த்தா இவன் அதுக்குள்ளார நம்மள்ட்ட இந்த ஆட்டையை போட்டு சாப்பிட்டாங்க. இதிலெல்லாம் ஏமாற்றவே முடியாது இவனுங்களை. செம்ம இனிப்புங்க, உண்மையிலே சும்மா சொல்லல. அட்டையே செம்ம இனிப்பாக இருக்குது. மாஸ்டர் ட்ரைங்க.